தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 6 நாட்களை கடந்தும் முறையான போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்கள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தினமும் வேலைக்கு சென்று வர அரசு பேருந்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற நடுத்தர ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பயணிகள்தான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சேவை செய்வதாக கூறி ஒரு முறைக்கு 4 முறை கூடுதலாக பேருந்து இயக்கும் தனியார் பேருந்துகள் கட்டணத்தையும் கூடுதலாக்கி தங்கள் இஷ்டத்துக்கு வசூலிப்பதாக பாதிக்கப்பட்ட பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தனியார் பேருந்துலாம் அதிக கட்டணம் வசூல் பண்றாங்க. போக்குவரத்து கழகமே சரியில்லை. அவங்களே எக்ஸ்ட்ரா 20 ரூபா 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. இதனால் ரொம்ப வேதனையாக இருக்குது. நைட் ரொம்ப நேரம் நின்றால் போலீஸ் ஏன் நிற்கிறியா என்னன்னு கேட்குறா. இதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர் கிடைத்த ஒரு பேருந்துக்கு நடத்துனர் கிடைக்காததால் 2 பொறுப்பையுமே ஒருவரே மேற்கொண்டு பேருந்து ஓட்டும் அதிசயம் நிகழ்ந்தது. வேலூரிலிருந்து ஆற்காடு செல்லும் F7 அரசு பேருந்தில் சத்தமில்லாமல் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. யார் டிக்கெட் எடுத்ததுன்னா டிரைவர் டிக்கெட் எடுத்தாங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டுநர் பற்றாக்குறையை காரணம் காட்டி சில அரசு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதோடு பெரும்பாலான கிராமங்களில் பேருந்துகளை நிறுத்துவதில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் ஊருக்குள் சென்று வரும் பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அஞ்சு நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட் ஒரு பஸ் ஆல்ட் பண்ணது, மத்தியானம் ஒரு பஸ் வருது. அந்த 2 பஸ்ஸு கூட எல்லாமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஒரு தனியார் ஒரு 407 டெம்போவை வாங்கிட்டு அதில் தான் நம்ம வாடகை டெய்லி வாடகை கொடுத்து வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 50% அரசு பேருந்துகளே இயக்கப்பட்டு வரும் நிலையில் தினமும் அரசு பேருந்தில் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் கொடுத்து இதுவரை பயணித்து வேலைகளுக்கு சென்று வந்த மக்கள் பலர் கடந்த 6 தினங்களாக 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கூடுதலாக செலவழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கூட்டத்தை பொறுத்து ஆட்டோ மற்றும் டாக்ஸி கட்டணங்களும் உயர்த்தப்படுகின்றன. அன்றாடம் தங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கே தவிக்கும் மக்கள் பலர் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படாததால் கையறு நிலையில் தவிப்பது போராட்டம் நடத்துகின்ற 22 கட்சிகளின் தொழிற்சங்கங்களுக்கு தெரியுமா? கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தாலும் வேலைநிறுத்தம் சட்டவிரோதம் என்று நீதிமன்றமே சுட்டிக்காட்டிய பின்னரும் போராட்டத்தை தொடருவது மக்களை கடுமையான இன்னலுக்கு ஆளாக்கியிருக்கிறது. அரசு விரைவு பேருந்தில் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்த பயணி ஒருவர் பேருந்து ஓடுமா, ஓடாவிட்டால் என்ன தீர்வு என்று கேட்டதற்கு நீ என்ன திமுகவா என்று கேட்டு அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அடிக்க பாய்ந்த நிகழ்வே இந்த போராட்டத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக இருந்தது. எந்த ஒரு அரசு துறையில் உள்ளவர்களும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த வேண்டுமெனில் 15 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியை பின்பற்றாமல் நீதிமன்ற உத்தரவை மீறி தொடர்ந்து நடக்கின்ற இந்த வேலைநிறுத்த போராட்டம் எப்போது விலக்கிக் கொள்ளப்படும் என்பதே தினமும் அரசு பேருந்து பயணத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.